everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு 111 Tarot in Tamil. ஸோ டெய்லி டேரோ ரீடிங் பார்க்கலாம். அண்டு அதாவது நான் 3 செக்மெண்ட்ஸாக போட்டிருந்தேன், ஓகேங்களா? டெய்லி டேரோ ரீடிங்கில் ஜென்ரல் ப்ளஸ் லவ் ரீடிங் ப்ளஸ் ஆல் ஜோடியாக் சைன். ஸோ 3 இருக்குது. டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்குறேன். அப்போது ஜென்ரல் மட்டும் பார்க்குறவங்க அது மட்டும் பார்த்துக்கலாம். லவ் ரீடிங் மட்டும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஜோடியாக் சைன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அது மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அது 1 hour ரீடிங் இது பார்க்க ரொம்ப கஷ்டம் சில பேர் கமெண்ட்ஸு. ஸோ தயவு செஞ்சு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 1 hour பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அது யாருக்கு எது வேணுமோ அதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் மேரீடு ஆனவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவங்க லவ் ரீடிங் பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க சில பேர், ஓகே இருப்பாங்க. அவங்களுக்கு ஜென்ரல் போதுமானதாக இருக்கும். ஜென்ரலாக எல்லாமே வந்துடும். கரியர், ஃபினான்சஸ், லவ் எல்லாமே வந்துடும், ஓகேவா? லவ் ரீடிங் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஜோடியாக் நம்புறவங்க ஜோடியாக் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் அந்த வீடியோ, ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். அடுத்து பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 cards வந்து கரியர், 3 cards ஃபைனான்சஸ், 3 cards லவ் அப்படி நான் போட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஜோடியாக் சைன்ஸ், ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எனக்கா 1 hour பேச கஷ்டப்பட்டு தான் பேசியிருந்தேன். அதில் புரியுதுங்களா? நேற்று வந்து 1 hour எடுத்துருச்சு. ரீடிங் எப்படி போகுது அப்படின்றது என் கையில் இல்லை. காட்சி வர்றதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபைன். So 2 of Wands, the Moon. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? 2 of Wands, the Moon, 5 of Cups, ஓகே? கரியரில் பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய டே எப்படி இருக்க போகுது அப்படின்னா யோசனையிலே தான் இருக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், யூ ஹாவ் நாலேஜ், ரைட், அபவுட் ஆல் த திங்ஸ். எல்லாத்த பற்றின நாலேஜும் உங்களுக்கு இருக்குது. கையில் குளோப் இருக்குது இல்லையா? அண்ட் எல்லா சோர்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு பயம், ஓகேவா? பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ்னால இருக்கலாம். பாஸ்ட்டு நினச்சிட்டே இருக்கிறனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு எல்லா விதமான பாசிபிலிட்டியும் உங்கள் கையில் இருக்குது, ஓகே? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இந்த தேவையில்லாத கவலையோ இந்த தேவையில்லாத கன்ஃபியூஷனோ தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். யோசிச்சுட்டே இருக்கிறீங்க, ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஓகேவா? 2 of Wands, 6 of Cups. ஸோ மேபி சில பேருக்கு மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற அதை பற்றின ஒரு தாட் ஓடிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ
சில பேருக்கு இதில் ஃபேமிலி இன்வால்வ் ஆகி இருக்கலாம். ஃபேமிலியில் உள்ள சில விஷயங்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ரைட்? பட் என்ன இப்போ தோணுது அப்படின்னா வந்து உங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸை நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் எடுத்து வைங்க, ஓகே? அண்டு பாஸ்டே வந்து நினச்சிட்டே இருக்காமல் ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நினச்சிட்டே இருக்கிறீங்க, ஃபைன். கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ அந்த பாஸ்ட் மட்டும் யோசிச்சுட்டு அது இமோஷ்னலாக ஏதோ ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகிருக்கு, அது உங்கள் கரியரை பாதிக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களால் சாதிக்க முடியும். தி குயின் ஆஃப் வான்ஸ் இருக்குது, ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களால் சாதிக்க முடியும். இது கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ். ஸோ பொருளாதார நிலையில் இல்லை உங்கள் கரியரில் நீங்கள் செய்கிற செயலில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கான ஒரு பர்சன் தான் நீங்கள், ஃபைன், ஓகே? ஸோ நீங்கள் தான் இந்த நியூ பிகினிங் கொண்டு வர்றதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஒரு ஆக்டிவாக வந்து செயலில் இறங்கணும், ஃபைன். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ், த டெவில், 7 ஆஃப் பென்டிகிள்ஸ், சாரி 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஃபினான்ஷியலாக வந்து ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. பாட்டம் ஆஃப் த டெக், ஹார்ட் பிரேக், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், எம்ப்ரஸ், நிறைய விஷயங்கள் பெட்டராக இருக்குது. இங்கேயுமே ஹார்ட் பிரேக் தெரியுது, அதில் தான் அடிக்ட் ஆகிருக்கீங்க. அப்போ இங்கேயுமே கனெக்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ மொத்தத்துக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்க வேண்டிய விஷயம், பாஸ்ட்டை நினச்சி கவலையோ கோபமோ இன்னும் நடக்கலையேன்ற ஒரு வருத்தமோ, ஏதோ சம்வாட் ஒரு அடிக்ஷன், இல்லை யார் மேலே ஒரு பொசசிவ்னஸோ ஒரு அடிக்ஷனோ, அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைன்னா இந்த டே வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நியூ பிகினிங் இருக்குது. சில விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல பிடிவாதமாக இருப்பீங்க, ஓகே? அண்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு போடுவீங்க, ஃபைன். ஸோ இந்த ரெண்டு சைடும் பாசிட்டிவாக இருக்கிறனால இந்த டெவிலையும் நான் பாசிட்டிவாக பார்க்கலாம். எப்படின்னா நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறதுல ஒரு உறுதியோடு இருந்து அதுக்கான எஃபர்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய இந்த ஹார்ட் பிரேக்லேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஃபைனலாக வந்து உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது பார்த்து செலவு பண்ணுங்கள், நல்லா அதை பற்றி புரிஞ்சிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் இருந்த ஒரு மந்த நிலையோ ஒரு பண பிரச்சனைகள் இருந்தாலோ அந்த இது தீரப்போது, உங்களுக்கான ஒரு அபண்டன்ஸ் வந்து பார்க்க முடியுது. எக்ஸலண்ட், ஓகே? ரொம்பவே நல்லதாக இருக்க போகுது, ஓகே? அண்ட் ஒரு கிளாரிட்டி பார்த்தலாம். Ace of Pentacles, 7 of Pentacles. Again பாருங்க, 7 of Cups, 7 of Pentacles, Sun, 7 அற்புதம். ஸோ நல்ல ஒரு அபண்டன்ஸ், Ace of Pentacles, Sun. ஸோ இந்த டேயை வந்து நிதானமாக நல்லா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப அபண்டன்ஸான விஷயங்கள் உங்களுக்கு, நிறைய ஹாப்பியான ஒரு நியூ பிகினிங் இருக்க போது. ஃபினான்ஷியலாகவும் உங்களுடைய கண்டிஷன் வந்து உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம், ஒரு ப்ரமோஷன் அண்ட் பொருளாதார நிலை, அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி எல்லாமே பார்க்க முடியுது. நீங்கள் எது பார்த்துட்ருக்கீங்க, சில உழைப்பை போட்டு அதுக்கான பலனை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக வந்து அந்த பலன் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் வாட் இஸ் திஸ் டெவில் அப்படின்னா, சில விஷயங்களை வந்து பிடிவாதமாக அதே யோசிச்சுட்ருக்காம
ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது. அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் ஸ்டெப் எடுத்து வைக்கலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. மற்றவங்கள சம்வாட் குறை சொல்லிட்டு இருக்கலாம், ரைட்? அதெல்லாம் இல்லாமல் உங்கள் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், உங்கள் உழைப்பை போட்டால் போதும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். கொஞ்சம் again 8 of Pentacles is clarified way. 8 of Pentacles, Lovers, wow, 8 பார்க்க முடியுதுங்க. ஸோ 8 7 7 7 8 பார்க்க முடியுது. சம் ஏஞ்சல் நம்பர் பார்க்க முடியுது. ஸோ ஏஞ்சலோடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த பாருங்க, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காம நல்ல ஒரு டெசிஷனாக வந்து டக்குன்னு எடுத்து உங்களுடைய எஃபர்ட்டை வந்து போடுங்க. ஓகே, போடுவீங்க, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஐ ஃபீல் இது வரைக்கும் உங்களை செய்ய விடாமல் டிலே பண்ணிட்டு இருந்த விஷயம் இப்போ மெதுவாக செயலில் இறங்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் செயலில் இறங்கிட்டாலே போதும், உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இன்னைக்கு நிறைய சில பேருக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. Ten of Pentacles, King of Cups, Justice, Two of Swords. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிறத பார்க்க முடியுது. ஜஸ்டிஸ் கார்டு இருக்கு. ஓகேவா? ஸோ சரியாக யோசிக்கணும், சரியானதை செய்யணும். அண்ட் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உங்கள் சிச்சுவேஷன் வந்து பேலன்ஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்களும் சரி, உங்களுடைய பார்ட்னர் சைடில் இருந்தும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக சரியாக நடந்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸை பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையுமாக தான் இருக்கிறாங்க. ஃபைன், கரையெழுத்து பார்த்துடலாம். கிளாரிட்டி, ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்கிற பார்க்க முடியுது. ஸோ 10 of Pentacles is clarified by 3 of Swords, Hermit and 5 of Swords. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இல்லை ஆல்ரெடி நீங்கள் கமிட்டட் பர்சனாகவும் இருக்கலாம். ஃபேமிலிக்குள்ளே சம்வாட் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா யோசித்து பேசலாம், இல்லை அமைதியாக இருந்தது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ஹார்ட் பிரேக் வந்து பார்க்க முடியுது. ஓகே, தேர்ட் பர்சன் மூலமாக சில ஹார்ட் பிரேக் ஏற்படலாம். அண்ட் ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். ஸோ நல்லா யோசித்து நிதானமாக இப்போதைக்கு எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு டேவாக தெரியுது. அண்ட் உங்களுடைய சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அதாவது ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்னைக்கு விடணும். அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஹர்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஃபேமிலியோட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பண்ணுவீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். ஓகே, அடுத்து கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கிறீங்க உங்கள் பார்ட்னரை நினச்சி. அண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ஒரு கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறது நடக்கிறது உங்களுக்கு பர்டனாக இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஃபைன், ஓகே. வாட் இஸ் திஸ் ஜஸ்டிஸ்?
10 of swords, 8 888 பார்க்க முடியுது. ஃபைன். உங்களுடைய இழப்புகள் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வந்துட்டு மேற்கொண்டு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து ஸ்டெப் எடுக்கணும். ஓகே. அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் கிளாரிஃபைட் பை 10 of swords, 8 of swords, tower. உங்களுடைய இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கஷ்டங்கள் வந்து உங்களை கட்டி போட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அதிகம். ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அதில் நீங்கள் வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வழி இருக்குல்ல, இதில் ஒரு நியாயம் சம்வாட் உங்களுக்கு எது சரியோ அது வந்து நடக்கிறதுக்கு இன்னைக்கு சான்ஸ் இருக்கு. ஃபைன். ஓகே. ஸோ உங்களுடைய பர்சனுமே வந்து சம்வாட் அவங்க ஒரு இதில் ஒரு எஃபோர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலாக கைடன்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டே இருக்காமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அது எந்தவா இருந்தாலும் சரி, கரியரோ, ஃபினான்ஸோ, லவ் ரிலேஷன்ஷிப்போ. ஸோ நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பாருங்கள், மறுபடியும் நமக்கு அதுதான் கிடைக்குது. ஃபைன். ஸோ இங்கே 7 of wands, Knight of wands. உங்கள் சிச்சுவேஷனை பிளாக் பண்ணி நீங்களே வச்சுக்காம ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். ஓகே. சில பேரை மீட் பண்ணலாம், டீம் ஒர்க் பண்ணலாம். மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்காமல் ஒரு அடி எடுத்து வச்சு ஸ்லோவாக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்போது ஈவன் லவ் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா அமைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கரியர்லேயோ, நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ ஒரு மற்றவங்களுடைய ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்க வேண்டி இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க முடியுது. இந்த செயலை பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங், உங்களுக்கான நியாயம், சந்தோஷம் எல்லாமே வந்து இருக்கும். கண்டிப்பாக நியூ பிகினிங் இருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு, ஏஸ் ஆஃப் வான்ஸ் இருக்கு. ரைட். ஓகே, ஃபைன். ஸோ I feel this may be helpful for you, and thank you for watching. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and I'll meet you in my next video. zodiac sign-க்கு தனியாக போடுறேன். இப்போது டைம் இல்லை, அதனால் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். I'll meet you in my next video. Take care. Bye bye.